திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நல்ல வேலையும் இல்ல. இந்த வீட்டுல இந்த பாத்திரத்து விலைக்கு நாள் போயிடும். என் புருஷன் டெய்லி சம்பாதிக்கிறான் தான் பேரு. ஆனா ₹1 வீட்டுல வந்து காசு தரது இல்ல. நேரம் என்னாச்சு, இன்னும் அந்த நாய் வீடு வந்து சேரல. வரட்டும் இன்னைக்கு குடுத்துட்டு டெய்லி ஆட்டம் வீட்டுல வந்து. மீனாட்சி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? பிரியங்கா நீ முடிச்சியா? தெரியும் நீ முடிச்சிருக்க மாட்டேன். அதான் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் நான் உன்னை பார்த்து கேட்குறேன். ஏன் முடிக்கல? ஆரம்பிச்சிருவா கதையா. அம்மா அப்பா எழுந்து மேத்ஸ் தெரியாது, சோசியல் வர, சயின்ஸ் தெரியாது, எதுக்கு ஸ்கூலுக்கு வர? என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. என் வீட்டுல டெய்லி சண்டை. என் புருஷன் டெய்லி வீட்டுல வந்து ஒரே சண்டை. ₹1 காசு தரதில்ல. என் வீட்டுல ஒரே கடன் பிரச்சனை, ஒரே வியாதி, ஒரு நிம்மதியே இல்ல. என்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் நான் இப்படி தொலைச்சிட்டேனே. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம் எல்லாமே போயிடுச்சு. நான் மட்டும் ஏன் வாழணும்? வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம்? பேசாம இந்த மருந்து குடிச்சிட்டு செத்துற வேண்டியதான், இதை குடிச்சிட்டு செத்துற வேண்டியதான். வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே இல்ல. வாழ்றதுனால என்னதான் என் வாழ்க்கையில இருக்கு? பேசாம இந்த மருந்து குடிச்சிட்டு செத்துற. என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பிரச்சனை உங்க வாழ்க்கையிலே இருக்கா? என்னடா வீட்டுல ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு, ஒரு பக்கம் வியாதியா இருக்கு, ஒரு பக்கம் படிக்க முடியல. எல்லாராலையும் நல்லா படிக்க முடியுமா? மேக்ஸ் வருமா? எனக்கெல்லாம் மேக்ஸ் வராதுப்பா. மேக்ஸ் வருமா? சயின்ஸு, சோசியலு செம்மையா படிக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குல்ல. இப்போ எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வாழ்க்கையிலே இருந்துச்சு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் கடன், வியாதி, போராட்டம், வீட்டில் இருக்க வேதனை எல்லாமே மாறுச்சு. யார் தெரியுமா அவரு? சூப்பர். இந்த பாப்பா கை தட்டுங்க. ஏசப்பான்னு ஒருத்தர் எங்கள் வாழ்க்கையில வந்தாரு. அவர் எப்போ எங்கள் வாழ்க்கையில வந்தாரோ எங்கள் வாழ்க்கையில இருக்க எல்லாமே மாறுச்சு. எப்படி மாறுச்சு? திடீர்னு வந்துட்டு போயிட்டாரா? அப்படி இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னோட சொந்த உயிரை கொடுத்த தெய்வம் தான் ஏசப்பா. அவரு சிலுவையில பார்த்துட்டீங்களா? போட்டோ இப்படி கை காலம் ஆணி அடிக்கப்பட்ட போட்டோ. அந்த சிலுவையில ஏசப்பா அவரோட சொந்த உயிரை நம்மளுக்காக